அதாவது நோய் கண்டறிதல்ன்றதுல முதன்மையானது என்னன்னா நாடி. 8 இருக்கு, அதில் முதன்மையானது நாடி. அதற்கு அப்புறமாக தோல் ஸ்பரிசம், அந்த டச் சென்சேஷனை வச்சு. இப்போ நம்ம காய்ச்சல் அல்லது உடல் தன்மை, இப்போ ஒரு உடல் குளிர்ச்சியான உடலாக இருக்கும், ஒரு உடல் வந்து வெப்பமான உடலாக இருக்கும். முதல் நாடி. அந்த நாடின்ற சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்ப நிறைய விஷயங்கள் அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து தோல், அதற்கப்புறமா நாவு, டங்க்கு வச்சு டயக்னோசிஸ் பண்ணுறது. அடுத்து நிறம், நம்ம ஸ்கின்னை வச்சு டயக்னோசிஸ் பண்ணுறது. நிறம், ஸ்கின் டோன், நிறம்ன்றது எல்லாத்துலேயும். டச் பண்ணுறதை வச்சு கண்டுபிடிக்கிறது தனி, ஸ்கின்னை வச்சு கண்டுபிடிக்கிறது தனி. ஓ, டச் சென்சேஷன் ஸ்கின்ல வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது தனி. இது வந்து நிறம், அதாவது கலர் டோனை வச்சு. அந்த நிறத்தில் எதெல்லாம் இன்வால்வ் ஆகும்னா ஸ்கின் மட்டும் இல்லை, கண்களோட நிறம். இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா வெளிரிய நிறத்தோடு இருக்கலாம், ரெட்டிஷாக சிவந்த நிற கண்களாக இருக்கலாம். அதே மாதிரி நாக்கினுடைய நிறம், நம்முடைய எல்லாமே, நம்மளுடைய காதுகளுடைய நிறத்தை வச்சு, நம்ம கை மூட்டுகளில் உள்ள நிறம், உள்ளங்கையில் இருக்க நிறம், புறங்கையில் இருக்க நிறம், இப்படியாக நிறம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது நம்மளுடைய உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வச்சுமே நம்ம வந்து நிறத்தோட டயக்னோசிஸ் பண்ணலாம். அப்படி பார்க்கும் பொழுது நாடி, ஸ்பரிசம், அதற்கப்புறமா அதாவது டச் சென்சேஷன் நம்ம பார்த்தோம், தோலினுடைய தொடு உணர்வு, அதுக்கப்புறமா நா, நிறம், மொழி, விழி, மலம், சிறுநீர். அதுக்கு அடுத்தது பார்க்கக்கூடிய மொழி அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தருடைய பேச்சோட டோன் வச்சு நம்ம டயக்னோசிஸ் பண்ணலாம். மொழியான டயக்னோசிஸ் வந்து நிறைய இருக்குது. இது இன்னும் ஆழமாக போகணும் அப்படின்னு பார்த்தா பஞ்சபட்சி சாஸ்திரம்னே ஒன்று இருக்குது. அதில் வந்து நம்ம பேசக்கூடிய தொனியை வைத்து நம்மளுக்கு என்ன நோயின்றதை கணிச்சு சொல்லிடலாம்.